சென்னையில் கஞ்சா போதையில் அராஜகம் செய்த இளைஞர்களை தட்டி கேட்ட திமுக பெண் நிர்வாகியை வீடு புகுந்து வெட்டிய போதைக் கும்பலை தனிப்படை அமைத்து காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். வடசென்னைக்குட்பட்ட ஆர்கே நகர் வள்ளலார் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் 59 வயதான சரஸ்வதி. இவர் ஆர்கே நகர் மேற்கு பகுதி 38வது வட்ட திமுக கழக துணை செயலாளராக பதவி வகித்து வருகிறார். இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் கஞ்சா போதையில் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். இதை சரஸ்வதி தட்டி கேட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அப்பகுதியில் இருந்து அந்த இளைஞர்கள் கலைந்து சென்றனர். சிறிது நேரத்தில் சரஸ்வதி வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த நிலையில் மீண்டும் வந்த போதை இளைஞர்கள் தூங்கிக் கொண்டிருந்த சரஸ்வதியை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி சென்றனர். இதை அறிந்த குடும்பத்தினர் சரஸ்வதியை உடனடியாக மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. சமீப காலமாக இளைஞர்கள் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி இதுபோன்ற குற்ற செயல்களில் ஈடுபடுவது அதிகரித்து வரும் நிலையில் இதனை கவனத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் போதைப்பொருள் புழக்கத்தை அரசு விரைந்து தடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.